Praise the Lord. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதத்தின் 1வது வாரத்திலே உங்களை இந்த யூடியூபின் மூலமாக, ஃபேஸ்புக் மற்றும் தொலைக்காட்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நாம் ஒன்று கூடி ஆராதிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த வாரத்திலே ராபோஜனம் இருக்காது. வருகிற வாரத்திலே நாம் ஒருமித்து சபையிலே ராபோஜனம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக நாம் எல்லாரும் ஜெபத்தோடு கூட நாம் இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் நாம் தொடர்ந்து இதே போல ராபோஜனம் அடுத்த வாரத்திலே நாம் இதிலே பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் சபையிலே ராபோஜனம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் வாசல்களை திறக்கட்டும். அதற்காக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த 1வது ஆராதனையை கர்த்தர் நாம் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக எல்லாரும் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. எங்கள் நிலைமைகளை மாற்றும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆண்டவரே ஒரு பதிலை கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்தை கர்த்தாவே விடுதலை ஆக்குவீராக. இந்த வியாதிகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். நாங்களுமே ஆண்டவரே ஒரு குன்று கூடி ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து ஆராதித்தால் கர்த்தாவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் உயர்த்தப்பட்டால் ஆண்டவரே பிசாசின் கிரைகள் தாழ்ந்து போகும் என்பதை ஆண்டவரே ஜனங்கள் அறியிட்டு கர்த்தாவே விடுதலை உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளின் துதியினால் ஸ்தோத்திரத்தினால் உம்மை துதிக்கிற ஆண்டவரே துதியினால் உம்மை ஆராதிக்கிற ஆராதனையினால் கர்த்தாவே எல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, சாத்தானின் கிரைகள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ தேவரீர் வெளிப்படுவீராக, தேவரீர் வல்லமையாய் இடைபடுவீராக. எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஓ ரிபா சந்தராதியா ரபௌடராமா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. கர்த்தாவே தேவ ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். பிரசங்க பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஜெப பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா கர்த்தருடைய நாம மகிமைக்காய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்க கர்த்தர் உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீர் காத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்த தெய்வங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து கர்த்தரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆராதனையின் முழு பொறுப்பை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்கள், ஆண்டவரே கேமராவை ஆபரேட் பண்ணுகிறவர்கள், கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் உயர்த்தப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே உங்கள் யாவரையும் காண்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேதம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் வருகிறவரும் ஆக்கிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றுகிறார். வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, ஆகவே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை நாம் பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதே வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த காலவெளியிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிற அவரை நாம் மகிமைப்படுத்தி அவரை கனத்திற்குரியவராய் நாம் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நம்மோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறவர் நமது தேவாதி தேவன். அவரையே நாம் ஆராதிக்க போறோம். அவரையே நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருளான வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்ம அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த புதிய மாதத்துல கூட ஆண்டவரே எங்களையெல்லாம் நீ நடத்தி வருகிற உடைய மேலான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா.
கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒருவேளை ஆண்டவரே இந்த இருளான வாழ்க்கையா இருக்கிறதப்பா, எப்பொழுது ஆண்டவரே இது வெளிச்சமாக மாறும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த காலவெளியிலே. ஆனால் உங்களுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன் ஒருவரே. அவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவருமே இல்லையே, என்னுடைய காயங்களை ஆற்றுவதற்கு ஒருவருமே இல்லையே என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு மகளே, கலங்காதே, நானும் தேவன் என்று சொல்லுகிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஒரு முறை சொல்லுவோமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 ஆமென். ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் வாழவே முடியாதப்பா. ஏன்னா நீங்க ஒருவரே எனக்கு ஆறுதலை தருகிறவர், என்னை ஆற்றி நடத்துகிறவர் நீர் ஒருவரே, என்னுடைய காயப்பட்ட இருதயத்தை காயம் கட்டுகிறவர் நீரே. ஆண்டவரே, உமையே இந்த காலவெளியிலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார்,
அக்கினி ஜுவாலையாய் நம்மை பாதுகாக்கிறவர் அவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று சொல்லுங்க. நாம் ஆராதிக்க தேவன் நம்ம எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எரிகின்ற அக்னியாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகின்ற அக்கினி சூளையிலும் ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் அவர்களை 7 மடங்கு நெருப்பிலை போட்ட பொழுது கூட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கூட பல சோதனைகள் வந்தாலும் நாம் தேவனை ஆராதிப்பதிலே ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. ஆகவே இந்த காலவெளியிலே நாம் தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் தேவனை ஆராதிக்க ஆமென் துதித்து கொண்டே இருக்க. ஆமென். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க என்னோடு கூட சேர்ந்து. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களை கைவிடாத தெய்வத்தை இந்த காலவெளியில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன பிரச்சனையோடு போராட்டங்களோடு இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரே நான் என்ன செய்வேன் கலங்கி கொண்டிருந்த போதிலும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாயிருக்கிறார். அவரையே நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல்
இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம்முடைய தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆனந்த துதியோடு சத்தத்தோடு நம்மை வைக்க விரும்புகிறார். ஆமென். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். தேவனை நோக்கி நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது நம்மை ஆனந்த தைலத்தினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதர்களை அனுப்பின தெய்வமே, உமக்கே கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் பாதம் கல்லில் இடாமல் மோதாதபடி உம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போனவரே, உமக்கே இந்த காலைவேளையிலே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வழிகளில் என்னை தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. நல்லா துதிங்க, வாயை திறந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. இந்த காலவெளியில் அவரை துதிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு மகிமை 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 என்று சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையோ கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் தேவன் தான் தீர்ப்பார், சந்தோஷத்தை நான் காணுவேன். இந்த மாதத்தில் ஒரு சந்தோஷத்தை காணணும்னா தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதுதெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். அறிக்கை செய்ய, ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏன் என் அன்பு என்றால் என்னவென்றால், அன்பு என்று சொல்லிக் கொடுத்தவரே நம்முடைய தேவதான். ஆண்டவரே, பெரும் பாவியாக இருந்தாலும் சரி, மனமாற ஏங்குகிற தெய்வம் அவர் ஒருவரே. ஒரு பாவியை பார்த்து நீ என்னிடத்தில் வா என்று அழைக்கிறவன் அவர்தான். அன்பு உள்ளம் கொண்ட இந்த தெய்வத்தை இந்த காலவெளியிலே நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அவரையே துதித்துக் கொண்டிருக்கிறோம், அவருக்கே ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் ஆராதனை நாயகராய் இருப்பதினாலே இந்த காலவெளியில் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆராதனை நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை சொல்லுங்க, உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. இந்த கடைசி காலத்திலே வாலிபர் மீதும் சிறுவர் மீதும் இப்படி அக்கினியை போடுவீராக ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் இப்படி அபிஷேகத்தை போடுவீராக. ஒரு எழுப்புதல் வர வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். அதற்காகவே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகம் ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிய வேண்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி நன்றி.
பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடவே ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடவே ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுவோமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுங்க சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நன்றி ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேலின் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் ஆண்டவரே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிடாமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. சொல்லுவோமா? ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. சொல்லுங்க. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே, ஒவ்வொரு மீதும், வாலிபர் மீதும், சிறு குழந்தைகள் மீதும், வயதானவர்கள் மீதும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இந்த காலவெளியில ஊற்றட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படட்டும். தேவ அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த மாதத்துக்கு தேவையான கிருபையும் ஞானமும் வரங்களையும் கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதலின் ஆளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோப்பா. ஒவ்வொரு மீதும் நீர் ஊற்றினதற்காக ஸ்தோத்திரப்பா.
வாலிபர் மீதும் சிறு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே, வயதானவர்கள் மீதும் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அக்கினியை ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டிருக்கிறோம்ப்பா. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக. திட்டங்கள் தீர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு ஆண்டவரே நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளா தேவன் நம்ம நடத்தின அந்த நிலைமையில தேவனை ஆராதிக்கிறது தான். அந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் ஜெப விண்ணப்பத்தோடு கூட நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனை தேவ பரிசுத்த ஆவியானவர் நம்மை வல்லமையாய் தேவன் பயன்படுத்தினார். நல்ல ஆராதனையில தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் நம்ம மத்தியில ஊற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் இறங்கி வந்து நீர் அற்புதங்களை செய்யும்படி, இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அந்த ஆராதனையிலே ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஆராதித்த இந்த சமயத்திலே எங்கள் மேலே ஊற்றினதற்காய் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேலே இறங்கின வந்ததான அபிஷேக வல்லமைக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெப நிலைமையிலே ஆமென் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஒரு சில விண்ணப்பங்களுக்காக, தேசத்திற்காக, ஆண்டவரே சமுதாயத்திற்காக, அரசாங்கத்திற்காக ஜெபிக்க போறாங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க போறாங்க. உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க போறாங்க ஆண்டவரே. அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தர வல்லவராயிருக்கிறீர். அதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேசத்திற்காக, சமுதாயத்திற்காக ஆண்டவரே உம்முடைய அடிமை ஆண்டவரே மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஈசோப்பினாலே நீ சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுத்த ஆவியை ஆண்டவரே என் மேல தங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியின் வல்லமை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறதான் எல்லா பாவ காரியங்களை ஆண்டவரே எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு, எங்களுடைய சமுதாயம் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியிலிருந்து ஆண்டவரே விடுபடக்கூடாதபடிக்கு இருக்கிறதான் எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா மீறுதல்கள் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுத்தமாக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஈசோப்பினால் எங்களை சுத்திகரியுங்க ஆண்டவரே. நீர் ஈசோப்பினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒரு விஷயம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்திற்காக, எங்கள் நாம் தேசத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திர சென்னை மாவட்டத்திற்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஒரு விஷயம் உம்முடைய அற்புதத்தின் ஆண்டவரே வல்லமை வெளிப்படுத்தும்படி ஆண்டவரே உம்முடைய அதிசயம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, உம்முடைய அற்புதங்கள் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அடைத்து வைத்திருக்கிற எல்லா அத்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், மூதாதையோர் செய்த பாவங்கள் ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமான செய்த எல்லா பாவங்களை ஆண்டவரே, மீறுதலை ஆண்டவரே எங்களை விட்டு எடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் ஆண்டவரே எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய மீறுதலை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு நீர் ஆண்டவரே யோசேப்புக்கு ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை தினத்தில் அற்புதங்களை செய்வீரே ஆண்டவரே. அந்த அற்புதத்தின் தேவன் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரியும். எங்களுடைய மீறுதல், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும். எங்கள் தேசம் ஆண்டவரே, எங்கள் உலக நாடுகளுக்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிற ஒரு விஷயம் நீர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்கள் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டுமா, உம்முடைய கல்வாரின் ரத்தம் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாய் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென் ஆண்டவரே ராஜா.
இந்த நாளிலே கூட இயேசப்பா ஆண்டவரே எங்களை நாங்கள் முதலாவது தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவே. ஆண்டவரே எங்களுடைய நாட்டை ஆளுகிற ஆண்டவரே பிரசிடென்ட்டுக்காக, ஆண்டவரே எங்களுடைய பிரதம மந்திரிக்காக, ஆண்டவரே எங்களுடைய நாட்டில் இருக்கிற எல்லா கத்தாவே மாநிலத்திலையும் இருக்கிற முதல் மந்திரிகளுக்காக, எல்லா அமைச்சர்களுக்காக இயேசுவே முதலாவது ஆண்டவரே ராஜா அவர்களுடைய நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆமாப்பா, உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களை கத்தாவே நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. இந்த ஜனங்களை கத்தாவே அப்பா ஒரு விசியாய் ஆண்டவரே மறுபடியுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. அப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை கத்தர் ஆண்டவரே ராஜா நீ நேசிக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை ஒரு விசை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பரிசுத்தத்தின் தேவன் அல்லவோ கத்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. என் தேவன் அப்பா அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா எம்எல்ஏஸ், எல்லா எம்பிஸ் கத்தாவே, எல்லா அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸையும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸையும் ஆண்டவரே உடைய பரிசுத்த சமூகத்திலே இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு கத்தர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவர்களெல்லாம் கத்தர் ஒரு விசை ஆண்டவரே நீ சுத்திகரிப்பீராக கத்தாவே. இந்த நாடு கத்தாவே கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாடுல இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் என் தேவன் அப்பா நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பரிசுத்த இந்த தேவன் அல்லவோ கத்தாவே, உம்மை நன்றியோடு மறுபடியுமாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. அப்பா ஹல்லேலூயா இயேசுவே. அப்பா, எல்லா ஆண்டவரே ராஜா முக்கியமாய் ஆண்டவரே பிரதம மந்திரிக்கு கூட இயேசு ராஜா உம்முடைய ஆலோசனையை நீங்க கொடுத்து ராஜா நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக கத்தாவே நாங்கள் உம்முடைய இடத்திலே ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இடத்திலே இயேசு ராஜா நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசு ராஜா ஒரு விசியா எங்கள் இந்திய தேசத்தின் மீது கத்தர் கடாட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே. அவர்களை கத்தர் மன்னித்து இயேசு ராஜா என் தேவன் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையான கரம் இந்திய தேசத்தின் மீது இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய வல்லமையுள்ள நாமம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆண்டவரே நீங்க சொன்னீங்க என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்க இயேசப்பா. அந்த வசனத்தின்படி கத்தாவே அவர்களுக்கெல்லாம் கத்தர் ஆண்டவரே உம்முடைய கண்ணை அவர்கள் மீது வைத்து கத்தர் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவரே இந்த தேசத்தை சரியாய் நடத்த கத்தர் கிருபைகளை கொடுப்பீராக. உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். முக்கியமா இந்த நாட்களிலே கத்தாவே இந்த கொடுமையின் நாட்களிலே கூட இயேசு ராஜா அவர்களுக்கு கத்தர் நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து ஞானங்களை கொடுப்பீராக. இயேசுவே நடத்தக்கூடிய வழிகளை கத்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராகப்பா. இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் இயேசப்பா. நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. என் தேவனப்பா ஒரு விசை மனம் இறங்குவீராக. இந்த நாட்டை கத்தாவே நீர் ராஜா நீர் எப்படி சீர்படுத்த விரும்புகிறீரோ அப்படியா நீர் சீர்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். அத்தனை அதிகாரிகளையும் ராஜாக்களையும் கத்தர் ஆண்டவரே ராஜா உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணமாய் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தின்படி நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம சபையாக ஒருமனப்பட்டு நம்முடைய சபைகளுக்காக ஊழியங்களுக்காக மிஷனரிமார்களுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோட கத்தரை துதித்து கொண்டிருப்போம். கத்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை நாளிலும் கூட கத்தாவே ஆண்டவரே கத்தாவே உமே துதிக்கத்தக்க வண்ணம் உமே மகிமைப்படுத்தத்தக்க வண்ணம் கத்தாவே நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவரையா, நீர் போதுமானவரையா. இம்மட்டுமா எங்களை நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரிதானதையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா, எங்களுடைய சபைகளுக்காக இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கத்தாவே சபையை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையில் இருக்கிறதான ஊழியக்காரர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷித்த கிருபைகளை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கத்தர் தந்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்பி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே அவர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய கூடாரத்தின் மறைவின் நிழலிலே அப்பா அவர்களை மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூடி இருக்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஆண்டவரே நீர் கொடுக்கிறதான இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நேரத்தை வீணாய் செலவழி
செலவழிக்காதபடி கத்தர் கொடுக்கிறதான அந்த நேரம் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே மகிமையாய் செலவழிக்கத்தக்க வண்ணம் கத்தருடைய கிருபை ஆண்டவரே பிள்ளைகளில் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்ததான அந்த நேரத்தை ஆண்டவரே உமக்கென்று செலவழிக்காமல் நாங்கள் இருந்ததான அந்த குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் தயவாக மன்னித்து ஆண்டவரே ஒரு முருகனை கத்தர் பரிசுத்தப்படுத்தி எங்களை கழுகி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கத்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மக்களையும் கத்தர் கழுகி சுத்திகரிப்பீராக. இந்த ஆண்டவரே காலம் கடைசி நாட்களுக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த நாட்களில அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை அலங்கரிப்பீராக. ஆண்டவரே கத்தாவே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் கத்தர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல கத்தாவே சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை ஊற்றுவதாக ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் ஊற்றுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை கர்த்தாவே உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கத்தக்க வண்ணம் ஆண்டவரே இன்னும் அவர்களை வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய எல்லா தேவைகளை சந்திப்பீராக ராஜாவே. ஆண்டவரே அவர்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதி, எல்லா குற்றம் குறைவுகளை தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களுடைய கிளை சபைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கத்தர் பலப்படுத்துவீராக. சபையாக கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா கஷ்டங்களில் நின்னும் கத்தர் விடுதலையாக்கி ஆண்டவரே இந்த நாட்களில் பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக ஆண்டவரே நீர் கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு தருகிறேன் ஆண்டவரே. 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் எங்கே கூடினாலும் உடைய மத்திய நீர் வாசம் பண்ணுகிற தேவன். எங்களுடைய மத்திய நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை கைவிடாத வண்ணம், எங்களை உபேட்சிக்காத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவிலே எங்களை மறைத்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களை நடத்தும் ஐயா, இன்னும் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபை இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பலன் இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாட்களில் கத்தர் பலப்படுத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெப வாஞ்சியை கொடுப்பீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கத்தக்க வண்ணம் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் தருணம் செய்யக்கூடியதான கிருபைகளை ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தாவே நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ததுக்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நடத்தி அற்புதமாக நடத்தி ஆண்டவரே அப்பா நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்ததான ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் கேட்டு ஆமென் என்றும் தாவே பதில் தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியினால் உமக்கு நன்றி. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம். தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்க தரிசனம் உணர்த்தப்பட்ட பின் தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து பாடினதான ஒரு சங்கீதம். ஆகவே இதை உணர்ந்து மனம் திரும்புதலையும் தேவ சமூகத்தை உணர்ந்து பாடப்பட்ட இந்த சங்கீதத்தை அதே சிந்தையோடு கூட நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ என் உள்ளத்தில்
உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். அந்த காலத்தில் ஞானத்தையும் எனக்கு தெரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த 6வது மாதத்தின் 1வது வாரத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஒருமித்து கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நாம் கூடி ஆராதிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா தடைகளும் மாற்றப்படும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தான் ஆரம்பத்திலே ஆரம்பித்து சொன்னது போல ராபோஜர் ஆராதனை இந்த வாரத்திலே இருக்காது. வருகிற வாரத்திலே நாம் ஒருமித்து கூடும் பொழுது அதிலே நாம் பங்கெடுக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி கூடவில்லை என்றால் நாம் அதே போல நம்முடைய இதிலேயே ராபோஜன ஆராதனை நம்ம தொலைக்காட்சியின் மூலமாகவே பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சீக்கிரத்திலே அதற்கு பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு பாடல் ஆராதனையும் ஜபத்தையும் சங்கீதத்தையும் நாம் கேட்டோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த நாளிலே யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்கள் விடுதலை ஆக்கப்படும்படியாக நாம் ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வருடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வியாதிகள், வேதனைகள், இப்படிப்பட்டதான பஞ்சங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கர்த்தர் நன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த நன்மையை கட்டளையிடட்டும். பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சிறியோரை பெரியோரை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மைகளை கட்டளையிடுவாராக. கர்த்தாவே, அந்த பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ ஆவியானவர் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்ப ஜீவிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே, சரீரத்தில் பலவீனமாக வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வியாதியின் வேதனைகளும் வலிகளும் மாற்றப்பட்டு அற்புதத்தை கர்த்தர் நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து கர்த்தர்களோடு கூட பேசும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கடந்த நாட்களிலே எபேசியர் நிருபத்தை நாம் வாசித்து வருகிறோம். வசனம் வசனமாக நாம் படித்து வருகிறோம். போன வாரத்திலும் கூட எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த வாரமும் அதே 2 வசனத்தை, அந்த 3 வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனங்களிலிருந்து இந்த வாரமும் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே சபை தொடங்குகிறதான வேளையில நம்முடைய விசுவாசிகளிடத்துல நான் கேள்வி கேட்பேன். எபேசியர் நிருபம் தரவா படித்திருக்கணும். எபேசியர் நிருபம் ரொம்ப முக்கியமானது. வசனம் பை வசனமாக உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த போதனையை நீங்கள் கேட்டு நீங்கள் தேவநாமத்துக்கு மகிமையாக பலனடையும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நமது மத்தியிலே சீபா சிஸ்டர் அவர்கள் வாசிப்பார்கள். நாம் வாசிக்க கேட்கலாம். 11 முதல்
14 வரை உள்ளதான வசனங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரடி பாடலை பாடுவோமா சேர்ந்து? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆங்காங்கே இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில அடிகளை நீங்கள் பாடுபடி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. வானத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நான் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். அகாயம் கொண்டு செல்லுதே, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு
இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறதான வேளையிலே அது மிகவும் மேன்மை உள்ள ஒன்றாய் இருக்கிறது. அதை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது, தேவனுடைய ஆவியின் வல்லமையால் நாம் ஊற்றப்படுவது, தேவனுடைய ஆவியின் வல்லமை நம்மோடு கூட இருப்பது என்று சொல்லுவது மிகவும் மேன்மையான ஒரு காரியம். இந்த எபேசியர் நிருபத்திலே நாம் பார்த்தோம். முதல் 2 வசனங்கள் வாழ்த்துரை, 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் நமக்கு கொடுத்ததான மீட்பு, அந்த மீட்பிலே நமக்கு உண்டாகிறதான புத்திர சுவிகாரம், சுவிகார புத்திரர்களாய் மாற்றப்படுதல், கர்த்தருக்கென்று நாம் தெரிந்தெடுக்கப்படுதல், தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுதல், இப்படி அநேக காரியங்களை அதிலே நாம் பார்த்தோம். அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிற மீட்பு, ரத்தத்தினால் உண்டாகிறதான மீட்பு. அதற்கு கீழ் உள்ள வசனங்கள்ல நாம் பார்த்தோம், தகுதியற்றதான நம்மை தகுதிப்படுத்தினார், தகுதியற்றதான நம்மை தகுதிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாததாகிய நமக்கு அந்த ரட்சிப்பு வந்தது. அதைத்தான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு. ஏனென்றால் யூதர்கள் அதற்கென்று ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமினிலிருந்து, ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து யூதர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது மேசியாவினுடைய வருகைக்காக அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டார்கள். மேசியா வருவார், நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்றெல்லாம் யூதர்கள் கரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு போதிக்கப்பட்ட போதனைகள், அவர்கள் கற்றுக்கொண்ட விதங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால் மேசியாவினுடைய வருகையை எதிர்நோக்கினதாய் இருந்தது, மேசியாவினுடைய வருகையை எதிர்பார்த்ததாய் இருந்தது. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய எண்ணம், கிறிஸ்தவம் எங்களுடையது, மேசியா எங்களுடையவர், நாங்கள் தான் தேவனுக்குரியவர்கள், ரட்சிப்பு என்பது யூதர்களுக்கு உரியது. அதான் வேதவசனம் சொல்லுகிறது. சொந்தமானவர்களுக்காக வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்தமானவருக்குள்ளே வந்தார், சொந்தமானவர்களுக்குள்ளே வந்தார். எப்படி வந்தார்? தேவனுடைய திட்டம் ஆபிரகாமின் சந்ததிக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டம் மனுக்குலம் முன்பு முழுவதற்கும் உரியதான ஆதாமின் சந்ததிக்கு உரியது. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஆபிரகாமின் சந்ததிக்கு என்று. கடந்த நாட்கள்ல இதைய வச்சு இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் வச்சு இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம எச்ராஜா பைபிள் படிக்கிறார் நினைக்கிறேன், பைபிள் இருந்தெல்லாம் சொன்னார், சில வார்த்தைகள் எல்லாம் கோட் பண்ணி சொன்னார். என்ன சொன்னாரு? யூதர்களுக்கு ஒரு மதம் உருவாக்கப்பட்டது, அது கிறிஸ்துவ மதம். கிறிஸ்தவத்திற்கு ஒரு தலைவர் வேண்டும், அப்படி ஒரு தலைவராக சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு கற்பனை கதை, கண்ணன் மாடு மேய்த்தார், இவர்கள் அந்த கற்பனையை எடுத்து இயேசு ஆடு மேய்த்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசு ஆடு மேய்த்தார் என்பதற்கு சரித்திரபூர்வமாக எவிடன்ஸ் இருக்கிறது. கண்ணன் மாடு மேய்த்தார் என்பதற்கு சரித்திரமே கிடையாது. அருமையானவர்களே,
அவர் ஏதோ சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்றார், அவரு சொல்லட்டும். ஆனா இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக, உலகத்தில் உள்ள சகல மனிதர்களுக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக, யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக. அதைத்தான் நம்ம இந்த வேத வசனத்திலே நாம் வாசித்து வருகிறோம். நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம். யூத மார்க்கத்தை சேர்ந்த அவர் தெரிந்து கொண்டதான அப்போஸ்தலர்கள் எல்லாமே யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள், யூத வைராக்கியம் உடையவர்கள். இந்த யூத வைராக்கியத்திலேயே அதிக வைராக்கியம் நிறைந்தவர் தான் பவுல். கிறிஸ்தவ மார்க்கமே இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை அழிக்கும்படியாக புறப்பட்டு போனவர். தேவன் அவரை தொட்டதினால், தேவன் அவரை சந்தித்ததினால், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தாரை அவர் துன்புறுத்த போன இடத்திலே தேவன் அவரை சந்தித்து அவரை தொட்டு அவரோடு கூட பேசினபடியினால் அவர் அவிதமாக மாற்றப்பட்டு தான் யூதன் என்கிறதான அந்த காரியத்தை விட்டுவிட்டு புறஜாதிகளோடு கூட சேர்ந்து, புறஜாதிகளுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் தேவனுக்கு எல்லாருக்கும் உரியது, நீங்களும் சுவிகார புத்திரர்கள், நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது என்று சொல்லி அவர் எபேசுவிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். எபேசு பட்டணத்திலே வந்து புறஜாதிகள் மத்தியிலே பிரசங்கித்தார். அதுதான் எபேசு இருக்கிறதான் நிருபம். 2 வருடம் அங்கே பிரசங்கித்தார். ஆயிரக்கணக்கானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே பெரிய ஒரு சபை உண்டானது. இவர் ஒரு தேசத்தில் மாத்திரமல்ல, பல இடங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார். பல இடங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கித்து இது புறஜாதிகளுக்கு உரியதான ஒன்று என்பதை அவர் விளக்கி சொல்லிக் கொண்டு வந்தார். நம்ம வாசிக்கிறோம். அதுல 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும் பொருட்டு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாங்கள் யாரு? நாங்கள் யூதர்கள். நாங்கள் என்று சொல்லுவது யார்? யூதர்கள். பவுல் பேசுறார் பாருங்க, நாங்கள் நீங்கள் என்று அங்கே பேசுகிறார். நாங்கள் முன்னதாகவே முன்குறிக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம், அவருடைய சுதந்திரராக மாற்றப்பட்டோம். அவருடைய சித்தத்தின்படி அங்கு அவர் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது போலவே நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விழுந்த ஒரு சீட்டு, நமக்கு விழுந்த ஒரு லக்கி பிரைஸ், நமக்கு இதுக்கும் தகுதியே அல்ல. நாம் தகுதியற்றவர்கள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், வேண்டாம் என்று வெறுக்கப்பட்டவர்கள். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம் கடந்த வாரத்தில் நான் உங்ககிட்ட சொன்னேன். எந்த விதத்திலும் தகுதி இல்லை. நான் யூதன் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. நான் மேன்மை படைத்தவன் என்று சொல்லிக் கொள்வது எனக்கு தகுதி இல்லை. நான் இந்த உலகத்திலே உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இல்லை. தகுதியற்றதான என்னை தகுதிப்படுத்தும்படியாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டு தகுதி உள்ளவர்களாய் நிறுத்தி இருக்கிறார். நிறுத்துறது மாத்திரமல்ல, அவர் நம்மை புத்திர சுவிகாரர்களாய் மாற்றி இருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக
புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். தேவனோடு கூட அன்பு பாராட்டப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அவருக்கு நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவியிலே இருக்கிறதான எல்லா பலவீனங்களை மாற்றி ஒரு புதிய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து தேவ பலத்தினால் நம்மை இடை கட்டி அவரோடு கூட உட்காரும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட விதம். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏதோ செய்ததுனால, நம்ம ஏதோ கொடுத்ததுனால நமக்கு இந்த மீட்பு வந்திருக்கிறது. இலவசம் இலவசம் இலவசம், கிருபையால் கிருபையால் கிருபையால். பிரைஸ் தி லார்ட். இந்த மீட்பு இலவசமாக பெற்றுக் கொள்ளப்பட்டது. இந்த ஜீவன் இலவசம். ஹல்லேலூயா. அநேக வாரங்களுக்கு முன்பாக நான் பேசினேன். பல வாரங்களுக்கு முன்பாக சபை நடக்கிறதான வேலையில் நான் பேசினேன். சுவாசிக்கிற காத்து இலவசம். சுவாசிக்கிற காத்து இலவசம். வாழ்கிறதான இந்த பூமி இலவசம். யாரும் விலைக்கு வாங்கினதில்லை. நம்ம ஏதோ 5 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் 10 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு நமக்கு தகுதிக்கு தகுந்தது போல அதுக்கு விலைக்கு வாங்கியிருக்கோம். அப்படி அல்ல. நம்ம போற இடமெல்லாம் நமக்கு விலைக்கு வாங்கினது கிடையாது. எல்லாம் கர்த்தருடையது. சுவாசிக்கிறதான காத்து இலவசம். வளர்றதான முடி இலவசம். இது ஒண்ணு காசு கொடுத்து நீ வாங்க முடியாது. யாராவது நினைக்கிறீங்களா காசு கொடுத்து வாங்கி கொஞ்சம் சதையை ஒட்ட வச்சுக்கலான்னு? என்னென்னமோ ட்ரை பண்றோம். சதையை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. இலவசமாக காண்கிற காணக்கூடாத சகலத்தையும் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இது அவருடைய கிருபையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஈவு. உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள். இன்னைக்கு பணத்துக்காக அப்படியே ஜனங்க அலையறாங்க. கர்த்தர் உனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருந்தா கர்த்தர் கொடுப்பார். அதுவும் இலவசம் தான். நீ நினைக்கிறியா நான் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்தது? கிடையவே கிடையாது. ஒரே நாள்ல புஷ்னு போயிடும். ஆண்டவரை ஏமாத்தி ஆண்டவருக்கு விரோதமாக அனைத்துமே இலவசம். இதுல விலையேறப்பட்டதான இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசம். இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு எப்படி கொடுத்தாராம்? அவருடைய வசனத்தை நாம் கேட்டபடியினால். அதை பற்றி தான் இங்க பவுல் சொல்லி வரும் பொழுது சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பு இது நமக்கு எப்படி கிடைத்தது? கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைத்தது. நாம் கிறிஸ்துவை அறியாதிருந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு அந்நியராயிருந்த நம்மை அவர் நமக்கு சுதந்திரவாளியாக மாற்றினார். எப்படி சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டோம்? 13வது வசனம் அதே அதிகாரத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், நீங்களோ. இவ்வளவு நேரம் நாங்கள் 2 வசனத்தில் பேசினாரு. இப்ப பாருங்க அடுத்தது பேசுறாரு பாருங்க. நீங்களோ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. சத்திய வசனத்தை கேட்டு தான் விசுவாசி ஆகணும். ஏதோ உணர்வினால உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சிலர் சாட்சி சொல்றதை நான் பார்த்திருக்கிறேன். மேடையில வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரு மாதிரியா ஆச்சு, நான் ஏதோ ஒரு இதை பெற்றுக்கொண்டேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கு, ஒரு விடுதலை இருக்கிறது. அந்த கூட்டத்தில் வந்து நான் பாடி ஆராதித்த உடனே ஏதோ ஒன்று நடந்தது, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று நடந்தது. ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. ஏதோ ஒண்ணு நடந்ததுங்கிறீங்களே, அந்த ஏதோ ஒண்ணுதான் தேவனால் கேட்கப்பட்டதான சத்திய வசனம். அந்த வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், வசனத்தை கேட்பதனால் மாத்திரம் அல்ல. வசனத்தை கேட்டு மாத்திரம் ரட்சிக்கப்படுவது கிடையாது. அப்படின்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு தொலைக்காட்சிகளிலோ நேரடியாகவும் சுவிசேஷ கூட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அநேக போதகர்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வசனத்தை கேட்பது ரொம்ப முக்கியம். வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள், பிரைஸ் தி லார்ட், செவி கொடுங்கள்.
அதை கேட்கணும். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நல்லா கவனிங்க, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, வாசிங்க அந்த வசனத்தை, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை, சத்திய வசனம் ஏதோ டூப்ளிகேட் பிரசங்கிக்க கூடாது, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, இதுதான் நல்லா கவனிக்கணும், வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது உங்களுக்கு மறுரூபம் எப்படி ஆக்கப்பட்டது என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை நடப்பித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்திருக்கிறார். இது இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவம் அல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலேயே நடந்துருச்சு. ஆதியாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுல அடங்கி இருக்கிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் அந்த வெளிச்சத்திற்கு உதவி செய்தபடியினால் தேவனுடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு வந்தது. ஆவியானவருடைய உதவியோடு கூட வெளிச்சம் அங்கே உண்டாயிற்று. இங்கே கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே புறப்பட்டு வரும் பொழுது உனக்குள்ளே முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். கிரியை நடப்பிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய விட்டு கொடுக்கணும். ஆமென். ஆவியின் நிறைவு நமக்கு வேணும். ஆவியினுடைய ஒரு உற்சாகம் வேணும். ஜெபம் பண்ணும் போது, பாட்டு பாடும் போது, வேதம் வாசிக்கும் பொழுது ஒரு அனலும் இல்ல, ஆவியும் இல்ல. ஏதோ பைபிள் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், ஏதோ ஒன்று நடக்குது. நான் இங்கே நின்று கொண்டு வெறும் வார்த்தையால கத்துன்னா பிரயோஜனமே இல்லை. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். நான் இந்த வசனத்தை படிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி இதற்கான ஒத்துவாக்கியங்களை எடுத்து இதற்கான கேசட்டுகளை கேட்டு இதற்கான புஸ்தகங்களை படிச்சு இதையெல்லாம் ஆயத்தம் பண்ணும் பொழுது எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற ஒரு பரிசுத்த ஆவியினோட ஒரு கிரியை இருக்கிறது. அந்த கிரிகையின் மூலமாகத்தான் பேச தூண்டுகிறார், அவர் தான் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாம ஏதோ மனுஷ வார்த்தையின்படி வந்து நின்று மனுஷனுடைய சத்தத்துல பேசினா ஒருத்தர் என்ன விட நல்லா பேசுற எத்தனையோ பேச்சாளர்கள் அரசியல் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் கூட வசனம் பேசுறாங்க. எத்தனையோ பேர் வசனம் பேசுறாங்க. பிரசங்கம் எல்லாம் எத்தனையோ பேர் பண்ணலாம். ஆனால் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால், கிரியை உண்டாக வேண்டும் என்றால், நான் இங்கே சில நேரங்களில் நிற்கிறதான வேளையில என்னை அறியாமல் எனக்குள்ளே ஒரு ஏவுதல், ஒரு உந்துதல், ஒரு உற்சாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஒரு பவர் அங்கிருந்து கடந்து வருகிறது. எனக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த உணர்வு உங்களுக்குள்ள உண்டாகணும். வசனத்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு இடம் கொடுக்க வேண்டும். பைபிளை படிக்கும் பொழுது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆவியின் எழுப்புதல் உண்டாகணும். ஒரு ஆவியில ஒரு மறுரூபம் உண்டாகணும். ஆவியானவருடைய சிந்தை வரணும். ஆவிக்குள்ளாக அவர் தாங்க விளக்கி சொல்றவரு. அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றவரு. பிரைஸ் தி லார்ட். 10:20 மத்தேயு 10:20 போட்டார் பாருங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறார். நம்ம பேசுறதுல பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள கர்த்தருடைய வசனத்தை, சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு, 13வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். 13வது வசனம், சாரி 13. நீங்களும் உங்கள் சுவிசேஷத்தின், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரிக்கப்பட்டீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவரால தான் உங்களுக்கு உதவி. பரிசுத்த ஆவியானவரால தான் உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறது. இந்த வசனம்
எப்படி வந்தது, இந்த வசனம் எப்படி கிரியை செய்தது, இந்த வசனம் எப்படி ஜனங்களுக்குள்ளே வேலை செஞ்சதுங்கிறத பவுல் விளக்கி சொல்றாரு பாருங்க. தெசலோனிக்கேயர் எழுதின 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. எப்படி அல்ல? வசனத்தோடு மாத்திரமல்ல. சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல. ஏதோ வெறும் வசனத்தை பிரசங்கிக்கிறோமே அப்படி மாத்திரம் அல்ல, வல்லமையோடும். நல்லா கவனிங்க, சுவிசேஷம் எப்படி புறப்பட்டு வந்தது? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வல்லமையோடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி? வல்லமையோடும். வல்லமையோடு. இது வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. மலைகளை பெயர்க்கத்தக்கதான வல்லமை, வியாதிகளை சுகமாக்குற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிறதான வல்லமை, உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறதான வல்லமை. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்படுகிறது, பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. எங்களுடைய சுவிசேஷம் உங்களிடத்தில் எப்படி வந்ததாம்? வசனத்தோடு மாத்திரமல்ல. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வசனத்தோடு மாத்திரமல்ல, வெறும் வசனம் மாத்திரமல்ல, வல்லமையோடும், பரிசுத்த ஆவியோடும். ஆமென். வல்லமை எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியிலிருந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடுவோம் சபையில, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அப்படின்னு பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இது என்னது வல்லமை? என்ன இது? இதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியின் வல்லமை. அப்ப வசனம் எப்படி புறப்பட்டு வந்ததா? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். அப்ப வல்லமையும் பரிசுத்த ஆவியோடு இந்த வசனம் உங்களுக்குள்ளே வர கிரியை செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் இப்போ இந்த லாக்டவுன் நாட்கள்ல எப்படி தெரியுமா வசனம் கேட்கறாங்க? அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு, கட்டல்ல படுத்துக்கிட்டு, பொரிகடலை சாப்பிட்டுக்கிட்டு, ஏதோ ஒண்ணு நடக்குது, சினிமா பாக்குற மாதிரி, ஏதோ ஜோக்கு பார்க்குற மாதிரி அப்படியே காலு மேல காலு போட்டு உட்கார்ந்துட்டு, பக்தியும் இல்லை, பக்தி வைராக்கியம் இல்லை, வல்லமையோட ஏற்றுக்கொள்றதும் இல்லை. அதுக்கிடையில காப்பி வைக்கிறது, டீ வைக்கிறது, சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, பிள்ளைகளை பார்க்கறது. ஒரு சிலர்கிட்ட என்ன பிரசங்கம் பண்ணன்னு கேட்டா அதே தெரியறது இல்லை. வசனத்தை வல்லமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், வசனத்துக்கு இந்த நேரத்தை கொடுக்கணும், அந்த வசனத்தின் நேரத்தில் வாஞ்சையோடு கூட அது நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்கணும். ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எப்படி ஆவியானவர் கிரியை செய்வார்? ஆவியானவர் நீ போற இடத்துக்கெல்லாம் கிச்சனுக்கு வருவாரா? உன் கூடவே இருக்கிறார், அது வேற விஷயம். வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே இது எனக்குள்ள அப்படி உள்ள போகணும். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மற்ற நாட்கள்ல வசனத்தை கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்கன்னு சொல்றோம். இந்த வசனம் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஒரு மாற்றம் உண்டாகணும். இல்லாம அப்படியே நட்டுன போது இருந்த மாதிரியே பறிக்கிற போது இருக்கக்கூடாது. மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நட்டப்பளும் ஒரு கொட்டை, பறிச்சப்பளும் ஒரு கொட்டைன்னு. நடும்போதும் ஒரு கூட, பறிக்கிற பொழுது ஒரு கூட. அதுக்கு எதுக்கு நடணும்? அதுக்கு எதுக்கு தண்ணி பாய்ச்சணும்? அதுக்கு எதுக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணணும்? அதுக்கு எதுக்கு நீங்க விசுவாசியா இருக்கணும்? ஒரு மாற்றமும் இல்லாத விசுவாசிகள், எந்த ஒரு மாறுதலுமே இல்லை, அப்படியே இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்கயா? அப்படியே இருக்கிறங்க. என்ன என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கலீங்க. ஒன்னும் நடக்காது. ஏன்னா நம்ம அப்படி இருக்கிறோம். ஒண்ணுமே நடக்காது.
நம்ம நடந்தா தான் நம்ம கூட சேர்ந்து நடக்கும். நம்ம உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. இந்த வசனம் உங்களுக்குள்ள வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் கூட கிரியை செய்ய வேண்டும். மறுபடியும் அந்த 5வது வசனத்தை வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அடுத்தது ரொம்ப முக்கியம், முழு நிச்சயத்தோடும். வல்லமை இருக்கிறது, பரிசுத்த ஆவி இருக்கிறது, தான் அனுப்பின காரியத்தை செய்து தீர்க்கும், உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கும் என்கிறதான முழு நிச்சயம் இருக்கிறது எங்கள் சுவிசேஷத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. முழு நிச்சயத்தோடும் வந்தது. நிச்சயத்தோடும் என்ன செய்தது? வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த பொழுது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்களும் இந்த வல்லமை உள்ளவர்களாய் இருந்தோமா? இது உங்களுக்குள்ள வரணும்னு சொன்னா பத்தாது, எங்களுக்குள்ள அது இருந்தா தான் உங்களுக்குள்ள வரும். நிறைய பிரசங்கியார்கள் ஆடாம அசையாம அப்படியே நின்று ஆடுங்க அசைங்க குதிச்சாத்தா வல்லமேன்னு அதெல்லாம் நான் சொல்ல வரல, அந்த அர்த்தத்தில் இல்லை. அதுக்குன்னு நீங்க ரொம்ப குதிச்சு ரொம்ப சத்தமா இல்லைன்னா ஏதாவது டான்ஸ் எல்லாம் ஆடி ஏதாவது பேசுறவங்க கிட்ட தான் வல்லமை இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல, அர்த்தத்தை மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. ஒரு சிலருடைய பிரசங்கத்தை கேட்டா உப்பு சப்பே இருக்காது. நான் இதே வசனத்தை எப்படி பிரசங்கம் பண்றேன்னு வைங்க, எங்களுடைய சுவிசேஷம் உங்களுக்குள்ளே வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் வந்தது அப்படின்னா, ஆமா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அப்படி அந்த பரிசுத்த ஆவி அந்த வல்லமை அப்படின்னால சொல்லும்போது அது எங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு வரணும். நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்த பொழுது எப்படி இருந்தோம்? இந்த வல்லமையை பெற்றிருந்தோம், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தோம், இந்த ஸ்தானத்தை உடையவர்களாய் இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதைத்தான் பவுல் இங்கே சொல்றாரு. பவுல் சொல்லும் பொழுது அதை விளக்குறதுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்த பொழுது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இது பரிசுத்த ஆவியோடு கூட உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் அந்த சுவிசேஷம் நமக்குள்ள வந்து, அந்த வல்லமை நமக்குள்ளே வந்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்தாராமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனம் வல்லமையோடு கூட பரிசுத்த ஆவியோடு கூட நிச்சயத்தோடு கூட உங்களிடத்திலே கடந்து வந்தது நிமித்தமாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்த உயிர் இல்ல, செத்து போனதான நம்மளை உயிரடைய செய்த வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. பவுல் சொல்றார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர் உண்டாச்சு? எப்படி ஜீவன் உண்டாச்சு? இந்த வல்லமையினால், இந்த ஆவியினால், இந்த அபிஷேகத்தினால், இந்த மகிமையினால் உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த வல்லமை உண்டானது. உங்களை உயிர்ப்பித்தார். எங்கள் பிரசங்கம் வீணான ஒரு பிரசங்கம் இல்லையா, இது உங்களை உயிர்ப்பிக்கிறதான ஒரு பிரசங்கம். 4வது வசனம் வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எதனால? அவருடைய மிகுந்த அன்பினாலே.
அடுத்த வசனம், மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த, மறுபடியும் சொல்றாரு பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தது போல அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிறிஸ்துவுடனே கூட தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் அவர் உயிர்ப்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல. அடுத்த வார்த்தை விதமாக சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதுல ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்று சொல்ற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறானே. அப்ப இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இது உங்களால் உண்டானதல்ல, அக்கிரமங்களினாலும் மரிக்கிறவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த வார்த்தை வல்லமையோடு கூட உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எஸ், 1 கொரிந்தியர். தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். நாங்க பேசுறது ஏதோ கட்டுக்கதையோ ஏதோ வேண்டாத காரியங்களோ அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவனால் நியமிக்கப்பட்டிருந்த, தேவனுடைய மகிமையினால் மறைக்கப்பட்டிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் அவைகளை நாங்கள் பேசுகிறோம். அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நாங்கள் பேசுகிறோம். அவைகள் உங்களுக்கு தேவையாக இருக்கும்படி நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவைகளை நாங்கள் பேசுகிறோம். 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்லா கவனிங்க, எழுதி இருக்கிறபடி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எழுத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஒருவனுடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. காரணம் என்னவென்றால் அவ்வளவு பெரிதான மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் அவருடைய வல்லமையினால் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 10வது வசனம். தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் அவைகளை எதனால வெளிப்படுத்தினார்? நமக்கு ஆவியினாலே வெளிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஒருத்தருக்கு கண்ணிலையும் தெரியல, காதிலையும் கேட்கல, மனசுலையும் தோணாத ஒரு காரியத்தை தகுதியற்றதான நீசர்களாகிய பாவிகளாகிய ஒன்றுக்கும் உதவாராய் இருந்த நமக்கு தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு தான் சொல்றது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை வெளிப்பாடு கொடுப்பார். வசனத்தை படிச்சு அப்படியே போறதுனால இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களோடு கூட இடைப்படணும். பரிசுத்த ஆவியினால் தான் அது வெளிப்படுத்தப்பட்டது. என்ன செய்தாரா? ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, மறுபடியும் அந்த வெளிப்படுத்தினதான அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். தேவனுடைய ஆழங்கள் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆவியானவருக்கு தெரியும். அந்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிரசங்கம் பண்றோம்னா இந்த வசனத்தை எடுத்து ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, எப்படியா இப்படி எல்லாம் பேசுறீங்க, எப்படி இப்படி வருது? ஒண்ணும் இல்ல, படிப்பறிவு இல்ல, தகுதி இல்ல, எந்த ஒரு இதுமே கிடையாது. ஆனால் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். ஆவியினால் அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆவியானவருடைய உணர்வோடு பேசும் பொழுதுதான் உங்களுக்குள்ள அந்த ஆவி இருந்தா தான் அது உங்களுக்குள்ள இறங்கும். அப்பதான் உங்களுக்குள்ள அதை வெளிப்படுத்துவார். ஒரு சிலருக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் கேட்காது, தூக்கம் வந்துடும். கேட்டிருக்கீங்க, பார்த்திருக்கீங்களா?
ஒரு சில பிரசங்கத்தில் தூங்குவாங்க, ஆனா என் பிரசங்கத்தில் தூங்க மாட்டாங்க யாரும். அது ஏன்னா என்னோட வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. தேவ ஆவியினால் பேசுகிறோம். பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. நிறைய பேர் மொபைலை நோண்டிட்டு இருப்பாங்க, அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. சபையிலெல்லாம் மொபைலை ஆஃப் பண்ணி வைங்கன்னா நான் சொல்லியிருக்கோம். இந்த கவனிக்கிறவங்கள பார்த்து பிரசங்கம் பண்ணணும். இந்த கவனிக்காதவனோடும் கர்த்தர் பேசுவார். கடைசியில் ஆல்டர் கால் கொடுக்கும்போது அவனும் வருவான். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கும் அதை என்ன செய்தார்? இந்த ஆழங்களை ஆராய்ந்தவர் அறிந்திருக்கிற தேவன் அவர்களுக்கும் அதை வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம் வாசிங்க, அப்ப கொஞ்சம் கூட புரியும் பாருங்க, நல்லா கவனிங்க. மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். மனுஷனுக்கு ஒரு மனுஷனை பத்தி தெரியணும்னா மனுஷனை போல நம்ம இருக்கணும். ஒரு மனுஷனை பத்தி தெரியணும்னா நம்ம மனுஷ ஆவி இருந்தா தான் மனுஷனை பத்தி தெரியும். நம்ம போய் குரங்கு ஆவியை வச்சுக்கிட்டு இல்லைன்னா மிருகத்தினுடைய ஏதாவது ஆவியை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை பத்தி தெரியணும்னா முடியுமா? தெரியாது. ஒரு மனுஷனை பத்தி தெரியணும் மனுஷ ஆவி இருக்கணும் நமக்கு. அதே போல அப்படியே அதே போல தேவனுடைய ஆவியே அப்படி போலவே தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். யாராவது போய் வீட்டுல வளர்த்துற நாய்கிட்ட, நாயே நாயே நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில, என்னவெல்லாம் ஆகும்னு உனக்கு சொல்ல முடியுமா நாயே அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா அது நாய்க்கு சுபாவம். என்னதான் நம்ம வளர்த்தினாலும், என்னதான் சோறு போட்டாலும், எவ்வளவுதான் கறி போட்டாலும், என்ன வாலாட்டினாலும், என்னவெல்லாம் கொஞ்சினாலும் நம்மளுடைய காரியங்களை நாய்க்கு தெரியவே தெரியாது. நம்ம பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க அழுதாலும் தெரியாது, அதுக்கு நீங்க சிரிச்சாலும் தெரியாது, ஏதோ அப்படியே இருக்கும். நீங்க கவலையா பேசினாலும் தெரியாது, சந்தோஷமா பேசினாலும் நாய்க்கு தெரியாது. எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி வாலாட்டும். ஆனா மனுஷன் அப்படி இல்லை. மனுஷனுடைய ஆவியினால மனுஷனை தெரிந்து கொள்கிறான். மனுஷன்கிட்ட பேசும்பொழுது நமக்குள்ள ஒரு துக்கமா நம்ம பேசும்பொழுது, ஐயோ அப்படிங்களா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சந்தோஷமா பேசும்போது, ஹலோ அப்படிங்களா, ரைட், பரவாயில்லையா, நல்லா இருக்குதே. அந்த எக்ஸ்பிரஷன் மனுஷனுக்கு மனுஷன் தான் அதை செய்ய முடியும். மனுஷனும் ஒரு மிருகமும் அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்க முடியாது. எங்க காட்டெருமை கிட்ட போய் நின்று நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அது உங்களோட சேர்ந்து சிரிக்குமான்னு பார்க்கலாம். சிரிக்காது. மனுஷனுக்கு மனுஷனுடைய ஆவிதான் புரியும். அதே போல அங்க அப்படியே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அப்படி போலவே தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இதுதாங்க உலகத்தாருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அங்க தேவனுடைய ஆவி இல்லை. தேவனுடைய ஆவி இல்லாததுனாலதான் அவன் தேவனுக்குரியவைகளை அறியாமல் அவன் வேற என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருந்ததென்றால், அவன் வசனத்துக்கு செவி கொடுத்தால், அவன் வசனத்தை கேட்டால், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால், விசுவாசித்தால், ரட்சிக்கப்பட்டால், ஞானஸ்நானம் பெற்றால், சபைக்கு வந்து வசனத்தை கேட்டால், அவனுக்குள் கர்த்தருடைய ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனிடத்தில் இறங்குவார். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள வரும். அப்பத்தான் அந்த வசனம் புரியும். இல்லைன்னா ஒன்னும் புரியாது. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு, எந்த வந்தாரு, ஏது வந்தாருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பானே தவிர ஒன்னும் புரியாது. ஏன்னா தேவனுடைய ஆவி அவனுக்குள் இல்லை. தேவனுக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளவும் முடியாது. எனக்கு தெரியும் என் தேவன் எப்படிப்பட்டவர். என் தேவன் சகலத்துக்கும் மேலானவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், இன்னும் செய்யக்கூடியவர், இன்னும் அநேக அற்புதங்களை செய்கிறவர், என்னை விடுதலை ஆக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர், எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர், கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தவர். ஏனென்றால் தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தேவனை பற்றி தெரியும். தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் தேவனை பற்றி உனக்கு தெரியும். இல்லைன்னா தேவனை பற்றி உனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிய மாட்டான். அடுத்த வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் பவுல் சொல்றார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்ப ரெண்டு விதமான ஆவி இருக்குது.
தேவனுடைய ஆவி உலகத்தின் ஆவி, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நீங்கள் பெற்றீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்கும், ஒரு பெரிய ஒரு மாறுதல் உண்டாகும். ஏனால் நீங்கள் பெற்றிருக்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி, தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியே பெற்றோம். அடுத்த வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி கவனிங்க, தேவனிடத்திலிருந்து வருகிறது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளையே பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. இது உலக பிரகாரமான மனிதனுக்கு தெரியாது. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். காரணம் என்னவென்றால் நாங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறபடியினால் அந்த ஆவி உடையவர்களுக்கு அந்த ஆவியோடு சம்பந்தப்படுத்தி அந்த ஆவியின் வசனத்தை வல்லமையோடு மகிமையோடு உங்களிடத்திலே கடந்து வரும்படியாக பேசுகிறோம். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து ஆவியோடு இசைந்து செயல்படும் போது மட்டும்தான் ஒரு மாற்றம் உண்டாகும். இல்லைன்னா ஒண்ணு சம்பவிக்காது, இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. ஐயா, பல வருஷமா விசுவாசியா இருக்கிறியா? இது ரொம்ப சந்தோஷம். பல வருஷமா கோயிலுக்கு போறியா? ரைட்டு. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதியா? நடக்காது. காரணம் என்ன? நீ கோயிலுக்கு போவதனாலோ விசுவாசியா இருப்பதனாலோ காணிக்க போடுவதனாலோ பாட்டு பாடுவதனாலோ ஜெபம் பண்ணுவதனாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் நீ நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆவிக்குரியவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள, சத்தியங்களை புரிந்து கொள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் உனக்குள்ளே இருந்து ஆவிக்குரிய விதத்திலே நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஆவிக்குரியவர் தான் புரிந்து கொள்ள முடியும். ரட்சிப்பு என்பது வசனத்தை கேட்டு ஆவியின் மூலமாய் கிரியை நடப்பிப்பதினால். பெந்தேகோஸ்தே நாளை பற்றி கடந்த நாட்கள் எல்லாம் பேசுறாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாள்ல எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்தது? இடி முழக்கம் போல சத்தம் உண்டானது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியில நிரம்பினாங்க, எல்லாரும் சத்தம் போட்டாங்க, குதிச்சாங்க, பாடினாங்க. இதுல விட முக்கியமான ஒரு காரியம் என்ன நடந்ததுன்னா, ஆவியில் நிறைந்தவராய் பேதுரு பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கத்தை கேட்டவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. ஆவியானவர் அங்கே கிரியை நடப்பித்தார். அவர்கள் எல்லாரும் கவனித்தார்கள். இருதயம் குத்தப்பட்டது. இருதயம் குத்தப்பட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்பொழுது அவர்களை பார்த்து கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு விசுவாசிக, நான் தான் எல்லாம் செஞ்சுட்டனே, நான் என்ன செய்யறதுக்கு இருக்குது? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தான் சபைக்கு போறேன், எவ்வளவு பெரிய ஆளா இருக்க, எனக்கு எல்லாம் தெரியுமே. அந்த தேசத்திற்கு வந்திருந்த எல்லா யூதர்களும், யூத மார்க்கத்தார்களும், கிரேக்கர்களும், பத்தியோர்களும், அந்த இருக்கிற சுத்தி உள்ள நாட்டார்களும் எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும் ஐயா? ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அப்ப பிரசங்கம் பண்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும். அங்கிருந்து தான் அப்புறம் தான் ஆரம்பிக்குது ஆவியினுடைய வல்லமை. அப்புறம் தான் ஆரம்பிக்குது ஆவியினுடைய கிரியை. 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் வசனத்தில் போதிக்கப்பட்டார்கள், ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவருடைய வசனத்தை விளக்கி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு வசனத்தை கூட வாசிச்சு கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், இந்த வசனத்துக்கு முன்னால 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை
சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல இயேசுவை மாட்டான் என்றும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இயேசுவை கர்த்தர் என்று இயேசுவை தேவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை விளக்கி சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை வேக்காரமா பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை விரிவுபடுத்த முடியும். ஒரு வசனத்தை கூட தியானித்து விட்டு நீ பாக்கி உள்ள காரியத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இயேசுவை இங்க சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் சொன்னார்கள், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்களா சொன்னோம். இங்க இயேசுவே சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இங்க இயேசுவே சொல்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகள் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம். ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. இதை யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? ஒரு பெரிய பட்டணத்துல பிரசங்கம் பண்றார். அங்க சொல்றாரு, முன்னால உள்ள அந்த கான்டாக்ட் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, உனக்கு செய்ததை பார்க்கலாம் தீருவுக்கு செய்திருந்தால் நியாய தீர்ப்பின் நாளிலே, வாசிங்க அந்த 22வது வசனத்தை வாசிங்க. 22 அதுலயே 22 அதே அதிகாரத்தில் 22வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிறோம் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினதான இந்த வார்த்தையை நான் அங்க பிரசங்கம் பண்ணியிருந்தா என்னென்னமோ சம்பவிச்சிருக்கும். அடுத்தது இன்னொரு இது சொல்றாரு பாருங்க. அதுலயே 24வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிறோம் சோதோம் கொமோராவுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உனக்கு பிரசங்கித்த பிரசங்கம் சோதோம் கொமோராவிலேயோ தீரு சீதோன்லயோ பிரசங்கிக்கப்பட்டிருந்தா இது எவ்வளவோ நலமாயிருக்கோ. அவங்கள விட பொல்லாப்பு உனக்கு நேரிடும். காரணம் என்னவென்றால் அவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ அதை அங்கீகரிக்கவில்லை. யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய ஜனங்களை பார்த்து, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை பார்த்து சொல்றார். சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்தது சொல்றாரு பாருங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாதகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கும். இந்த பாவிகளுக்கு வெளிப்படுத்தினது உமக்கு பிரியமானது இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கர்த்தர் அவருடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய இருதயம் திறக்கப்படணும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 16-11 கப்பலேறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி. இங்க கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல ஆசியாவுக்கு வர்றார். ஐரோப்பா பட்டணத்துல வந்து அங்க ஐரோப்பா பட்டணத்துக்கு முதல் பிரயாணமா ஐரோப்பா பட்டணத்துக்கு வர்றார். கர்த்தர் ஆசியாவுக்கு போக சொல்லி இவர் ஆசியாவுக்கு போறதுக்கு இவர் ஆசைப்பட்டார். ஐரோப்பா பட்டணத்துக்கு போன்னு சொல்லி ஐரோப்பா பட்டணத்துக்கு வர்றார். ஐரோப்பா பட்டணத்துக்கு வந்ததும் அங்க வந்து பவுல் பிரசங்கம் பண்றதுக்கு ஐரோப்பா பட்டணத்துக்கு வந்தார். பவுல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்க ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு சகோதரிகள் கூட்டத்துக்கு அவர் போறார். சகோதரிகள் சாதாரணமானவங்க கிடையாது. நம்ம சகோதரிகளை பத்தி என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த அம்மா கிட்ட ஒன்று சொல்லா போதும், எல்லாத்துக்கிட்டும் போய் சொல்லிடும். இவங்க கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியாது, அந்த வீட்டில் போய் சொல்லிடுவாங்க, இந்த வீட்டில் போய் சொல்லிடுவாங்கன்னு. இயேசு கிறிஸ்துவே முதல் சகோதரிகளுக்கு தான் தரிசனமானார். ஏன்னா அவங்க தான் சுவிசேஷத்தை வேகமா சொல்லுவாங்க.
எல்லா இடத்துலையும் போய். பாலாங்கிச்சோவனுடைய சபையில, பாலாங்கிச்சோவனுடைய செல் குரூப்ல சகோதரிகள் தான் லீடர்களா இருக்கிறாங்க. பாலாங்கிச்சோவனுடைய செல் குரூப்ல ஆயிரக்கணக்கான செல் குரூப் இருக்குது. இந்த செல் குரூப்ல சகோதரிகள் தான் இப்ப எல்லாம் லீடருங்க. ஏனென்றா சகோதரிகள் தான் சீக்கிரம் போய் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, எங்கேயும் போய் பேசுவாங்க. இங்க கவனிங்க, அவங்க வர்றாங்க, அங்க வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம். அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த பட்டணத்துக்கு வந்த உடனே ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, நல்லா கவனிங்க, ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து, சகோதரிகள் ஜெபம் பண்ற இடம், அந்த இடம் ஆத்துக்கு பக்கத்துல போய் சகோதரிகள் ஜெபம் பண்ற இடத்துல நாங்கள் அங்க போய் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்க யாரு கூடி வந்தாங்க? ஜெபம் பண்ற இடத்துல கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நிறைய நம்ம பெண்கள் கூட்டம் நடத்துறோம். பெண்கள் கூட்டம், சகோதரிகள் கூட்டம் நிறைய நடத்தப்படுது. ஆனா சகோதரிகள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். சகோதரிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அங்கே நாங்கள் என்ன செய்தோம்? சகோதரிகள் கூடி வந்த சகோதரிகளுக்கு உபதேசித்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, இன்றைக்கு இது உங்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது. அடுப்பு வேலை செய்யறது மட்டுமல்ல, சமையல் குரூப் படிக்கிறது மட்டுமல்ல, இன்னைக்கு நிறைய பேர் என்ன உபதேசத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க? வாட்ஸ்அப்ல சாப்பாடு செய்வது எப்படி, சிக்கன் 65 செய்வது எப்படி, மீன் குழம்பு செய்வது எப்படி, இதுதான் இன்னைக்கு எல்லாம் உபதேசிக்கப்படுகிறீங்க. இது இல்ல, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்களாமாங்க? அவர்கள் அங்க போய் அங்கு கர்த்தருடைய வசனத்தை ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கம் போல கூடி வந்த சகோதரிகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திராள் ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அங்க கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்படி ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, பவுல் சொல்லியவைகளை நல்லா கவனிங்க. இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வசனத்துக்காகத்தான் இவ்வளவு சொல்ல வேண்டியது இருந்துச்சு. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தபடியினால். ஹல்லேலூயா. யார் இருதயத்தை திறந்தா? லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது. யார் மூலமாக? கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தபடியினால் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க லீதியாளை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. லீதியாள் இந்த வார்த்தைகளை கேட்டது உடனே கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தபடியினால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த இடத்திலே இருந்தாலும் இன்றைக்கு உன் இருதயம் திறக்கப்படட்டும், உன்னுடைய ஆவி திறக்கப்படட்டும், கர்த்தர் உன் இருதயத்தை திறக்கட்டும். நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இதுவரைக்கும் நீ செய்ததான காரியங்களை விட்டு ஒப்புக்கொடு. ரட்சிக்கப்படவில்லை என்றால் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வா. ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால் ஞானஸ்தானம் எடுக்க உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். அவளும் அவருடைய வீட்டாரும் என்ன செய்தார்களா? ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர் இவர்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினார். நல்லா கவனிங்க, அவ சொல்றா பாருங்க. கர்த்தரின் இருதயத்தை திறந்தது உண்மை. நான் உண்மையாலுமே ஒரு விசுவாசி. தன்னை ப்ரூவ் பண்றாங்க. உண்மையாலுமே என்னை ஒரு விசுவாசி என்று எண்ணினால், நான் உண்மையான ஸ்திரீ என்று நீங்கள் நம்பினால், நீங்க என்ன செய்யுங்க? எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று உங்களை வருந்தி கேட்டுக்கொண்டால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டா, ஞானஸ்தானம் பெற்றா, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவர்களுக்கு நிரூபித்தாள். தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தார். அவர்கள் அங்கே தங்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாள். சகல காரியங்களையும் கவனித்துக் கொண்டார். கர்த்தருடைய இருதயத்தை திறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை திறக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு, கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே கிரியை செய்வதற்கு, கர்த்தருடைய வசனத்தின்படி நீ நடப்பதற்கு. ஏதோ வசனத்தை கேட்டால் மாத்திரம் பத்தாது. பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்தை திறக்க வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தை திறக்க வேண்டும். நீ இருக்கிற இடத்துல கண்களை மூடு. ஆண்டவரே, என் இருதயத்தை திறந்தரலும். எவ்வளவோ காரியத்துக்கு என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே,
உடைய வார்த்தைக்கு என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்திற்கு என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்கு என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக செய்வதற்கு என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் வீட்டை கர்த்தருக்காக திறப்பதற்கு என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய இருதய கதவை திறப்பதற்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே என் இருதயத்தை திறந்தரலும், கர்த்தாவே என் இருதயத்தை திறந்தரலும். கர்த்தனுடைய இருதயத்தை திறப்பாராக, இருள் நீங்குவதாக, வெளிச்சம் அதிலே உண்டாகட்டும், ஒரு மாறுதல் ஏற்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய எல்லா அந்தகாரத்தின் காரியங்களும் மாறுபட்டு போகட்டும். கர்த்தரின் இருதயத்தை திறக்கட்டும். இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே ஜனங்களை இரட்சியும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை நடப்பித்து கர்த்தர் ரெடியாலின் இருதயத்தை திறந்தது போல இந்த சத்தத்தை கேட்களோட இருதயம் திறக்கப்படுவதாக. அவர்கள் இருதயம் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தாவே இறுக்கமான இருதயங்கள் விடுதலை உண்டாகட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் என்றும் என்ற சதா காலங்களும் நம்மோடு கூட நம்முடைய இருதயங்கள் திறந்து கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் ஒருமித்து கூடி ஆராதிப்போம். இல்லாவிட்டால் நாம் தொடர்ந்து இவ்விதமாக கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless.